வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 32. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேக் ட்ராப் அப்படின்ற ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் சூஸ் காலம்ஸ் அண்ட் சூஸ் ரோஸ்ன்னு பார்த்தோம். அந்த ரெண்டு பேரால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த இவங்க ரெண்டு பேரும் பண்ண முடியும். அது என்னன்றதை பார்க்கலாம். நேரத்தை கடத்தாமல் நேராக எக்ஸல் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடலாம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸல் ஃபைல் இதுதான். அதே டேட்டா செட் தான், லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே டேட்டா செட் தான் நான் இந்த வீடியோக்கும் யூஸ் பண்ணுறேன். பட் டேக் ஃபார்மில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போது எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து சூஸ் காலம்ஸ் ஏன் இங்கே யூஸ் பண்ண முடியாது, சூஸ் ரோஸ் ஏன் இங்கே யூஸ் பண்ண முடியாது நம்ம புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது என்கிட்ட. ஃபஸ்ட்டு 3 டிரான்சாக்ஷன் மட்டும் எனக்கு வேணும். லாஸ்ட் 10 days ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் வேணும். ஃபஸ்ட்டு 30 daysக்கான டிரான்சாக்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா நான் சூஸ் ரோஸ் எழுதுனேன்னா என்ன பிரச்சனைனா 1, 2, 3, 4, 30 வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்னால் 1 to 30 அப்படின்லாம் கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? அதே தான் சூஸ் காலம்ஸ்லையும் 1, 3, 5, 6ன்னு கொடுக்கணுமே தவிர ஃபஸ்ட்டு 10 காலம் லாஸ்ட்டு 10 காலம் அப்படின்றத நான் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் தான் டேக் ஃபார்முலாவாலையும் ட்ராப் ஃபார்முலாலையும் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டேட்டா டிரான்சாக்ஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு 2 டிரான்சாக்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னா டேக் ஈக்குவல் டு டேக், முதல் இன்புட் அரே, நம்ம சூஸ் ரோஸ்க்கு கொடுத்த மாதிரியே தான் ஃபஸ்ட்டு அரே. அடுத்தது எத்தனை ரோ வேணும்னு கேட்குறாங்க. இப்போ நான் 2 ரோ தான் வேணும்னு கேட்குறேன். சரி, மூணாவது இன்புட் பார்த்தீங்கன்னா காலம்ஸ்ன்னு இருக்கும். அது ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது அப்படின்னா அது ஆப்ஷனல். நம்ம அதை கொடுக்கவே இல்லைன்னா என்ன ஆகிடும்னா நம்ம செலக்ட் பண்ண அரேயில் முதல் 2 ரோவை என்ன இருக்கோ எல்லா காலமும் கொடுத்துரும். இல்லை சார் எனக்கு எல்லா காலமும் வேண்டாம், முதல் 2 ரோவில் இருக்கிற முதல் 3 காலம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அந்த முதல் 3 காலம் மட்டும் எடுத்து கொடுக்கும். சரி, எனக்கு அப்போ முதல் 2 ரோ தான் எடுக்க முடியுமா? கடைசி 2 ரோ எடுக்கிறதுனா எப்படி எடுக்கிறது? இந்த நம்பர் ஆஃப் ரோஸும் காலம்ஸும் கொடுக்குறோம் இல்லையா, அங்கே பாசிட்டிவும் கொடுக்கலாம் நெகட்டிவும் கொடுக்கலாம். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை நெகட்டிவில் எழுதி காட்டுறேன். இங்கே பாருங்கள், டேக்கு அரேவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் டைம் 2ன்னு கொடுத்தோம், அதனால் ஃபஸ்ட்டு 2 ரோஸை கொடுத்தது. இப்போ -2ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பிக் பண்ணிட்டு வருதுன்னு பாருங்கள். என்ன பண்ணுதுன்னா நம்ம டேட்டாவில் கடைசி 2 ரோவை எடுத்து கொடுக்குது. அப்போ பாசிட்டிவாக கொடுத்தேன்னா ஸ்டார்ட் ஆஃப் த அரேலேருந்து பண்ணும். நான் 2ன்னு கொடுக்கும்போது ஸ்டார்ட் ஆஃப் த அரேலேருந்து ஃபஸ்ட்டு 2 ரோவை எடுத்து கொடுத்தது. -2ன்னு சொன்னேன்னா என்னோட அரேயில் எண்ட் ஆஃப் த அரேலேருந்து 2 ரோ கீழேருந்து மேலே வருது. இப்போ மேலேருந்து கீழே வரணும்னா பாசிட்டிவ், கீழேருந்து மேலே போகணும்னா நெகட்டிவ். ஸோ கீழேருந்து 2 ரோ எடுத்து கொடுத்துருக்கு. அதே தான் இப்போ கீழேருந்து 2 ரோ எடுத்து கொடுத்ததுல அதில் எனக்கு -3 அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அப்படின்னா எண்டுலேருந்து 3 காலம், எண்டுலேருந்து 3 காலம், எண்டுலேருந்து 2 ரோ 3 காலம். ஸோ இந்த மைனஸையும் ப்ளஸையும் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே மேஜிக்கே க்ரியேட் பண்ணலாம். அதுதான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் வெறும் பாசிட்டிவ் கொடுத்தனா என்ன பண்ணுது, கடைசி 2 ரோவில் 3 காலம் மட்டும். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பாசிட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன், 2 ரோன்னு மட்டும் கொடுக்குறேன். மொத்த ரோவை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஃபஸ்ட்டு 2 ரோவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி, அப்போ இந்த ட்ராப்னா என்ன சார் அப்படின்னு பார்க்கலாம். ட்ராப்பும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன், ஃபஸ்ட்டு அரேவை ஃபீட் பண்ணிடுறேன். இப்போ எத்தனை ரோன்னு சொல்லுது, 2ன்னு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 2ன்னு கொடுத்தா ஸ்டார்ட் ஆஃப் த அரேலேருந்து 2 ரோவை ட்ராப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கொடுத்துரும். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் ஆஃப் த அரேலேருந்து 2 ரோவை ட்ராப் பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்கோ அது கொடுத்துரும். முதல் 2 விட்டுட்டு மீதி எடுத்துக்கோ. ட்ராப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன். எப்போ சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு 10 days'ை விட்டுட்டு மீதி இருக்கிற டேட்டாலாம் எனக்கு வேணும், ஃபஸ்ட்டு 1 week'ை விட்டுட்டு மீதி இருக்க டேட்டாலாம் எடுத்துக்கோ. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் கூட ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லிட்ரலாக நம்ம ஆஃப்செட் ஆகணும், ஆஃப்செட் ஆகிட்டு டேட்டாவை எடுக்கணும். ஸோ இது ஐ திங்க் இட்ஸ் அமேசிங் இஃப் யூ புட் இட் இன் டு ஆக்ஷன். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் நான் நெகட்டிவும் கொடுக்க முடியும். 2க்கு பதிலாக -2ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா எண்ட் ஆஃப் த அரேலேருந்து 2 ரோவை விட்டுட்டு மீதியை கொடுக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா இந்த கடைசி 2 ரோவை விட்டுட்டு மற்ற டேட்டாவை எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. அதே தான் காலம்க்கும். இப்போ நான் இங்கே -2 பதிலாக +2 கொடுக்குறேன். இப்போ என்ன கேட்குதுன்னா இந்த வந்திருக்கிறதுல உனக்கு காலமை ட்ராப் பண்ணுமான்னு கேட்குறேன். இப்போ நான்
3 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். முதல் 2 ரோ விட்டுட்டு இதில் 3ன்னு கொடுத்ததால ஸ்டார்ட் ஆஃப் த ரேலேருந்து 3 காலத்தை விட்டுட்டு மீதி இருக்கிறத நமக்கு கொடுக்குது. ஸோ வெறும் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு வந்திருக்கு. ஸோ நான் கொடுத்தது இந்த 2,3. இப்போ நான் -3 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும்? இந்த 3 விட்டுட்டு இந்த 3 விட்டுட்டு இந்த 3 எடுத்து கொடுத்துருக்கேன் இப்போ. ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸ் வந்து ரியலி அமேசிங் டு வாட்ச் இட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கேஸில் அதே மாதிரி காலம் விட்டுறேன். பட் ஐ எம் ஜஸ்ட் லீவிங். இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு முதல் 2 டிரான்சாக்ஷனோட ரீஜனும் அதோட டோட்டலும் வேணும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். முதல் 2 டிரான்சாக்ஷனோட ரீஜனும் டோட்டலும் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு முதல் 2 டிரான்சாக்ஷன் வேணும்னு சொல்கிறோம் அப்படின்னா டேக். முதல் 2 டிரான்சாக்ஷன் தவிர மீதி எல்லாம் வேணும்னு சொன்னோன்னா ட்ராப்பு. முதல் 2 மட்டும்தான் வேணும்னு சொன்னால் டேக்கு. சரி, இப்போ அரேவை சூஸ் பண்ணுறேன். முதல் 2 டிரான்சாக்ஷன் தான் கேட்டான். ஸோ 2ன்னு சொல்லிட்டேன். எல்லா காலமும் கொடுத்துருச்சு. பட் அவன் என்ன சொல்கிறான், ரீஜன் டோட்டல், ரீஜன் மட்டும்தான் வேணும், டோட்டல் மட்டும்தான் வேணும். இப்போ பிரச்சனை, ரீஜன் முதல் காலம், டோட்டல் 6வது காலம். ஆனால் டேக் ஃபங்க்ஷன்லையும் ட்ராப் ஃபங்க்ஷன்லையும் நம்ம சூஸ் காலம் சூஸ் ரோ மாதிரி முதல் காலம் 3வது காலம் 6வது காலம் கொடுக்க முடியாது. அது வந்து சீரீஸ் ஆஃப் காலம் தான் எடுத்துக்கும். 2ன்னு சொன்னோன்னா 2 காலம் புரிஞ்சுக்கும், 3ன்னு சொன்னோன்னா 3 காலம் புரிஞ்சுக்குமே தவிர நம்மளால் மல்டிபிள் காலம்ஸ் கொடுக்க முடியாது. அங்கே தான் நம்ம சூஸ் காலம்ஸ் தலைவர் ஹெல்ப் பண்ணுவார். அவரை தான் உள்ளே கொண்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா சூஸ் காலம்ஸ்க்கு உள்ளே கொண்டு வரோம். இப்போ இந்த டேக் ஃபார்முலாவோட அவுட்புட் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு அரே தான். இந்த டேக் ஃபார்முலாவோட அவுட்புட்டில் என்ன இருக்குது, இப்போ 2 ரோ இருக்கிற அரே உள்ளே இருக்குது. இந்த அரேயில் எனக்கு முதல் காலமும் 6வது காலமும் மட்டும் கொடு அப்படின்ற. அப்போ என்ன ஆகும், டேக்கோட அவுட்புட்டில் முதல் காலமில் என்ன இருக்கும், ரீஜன். 6வது காலமில் என்ன இருக்கும், டோட்டல். அதை 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஸோ சூஸ் காலமும் டேக்கும் சேர்ந்ததுன்னா, சூஸ் ரோஸும் டேக்கும் சேர்ந்ததுன்னா, சூஸ் காலம்ஸும் ட்ராப்பும் சேர்ந்ததுன்னா, சூஸ் ரோஸும் ட்ராப்பும் சேர்ந்ததுன்னா நிறைய மேஜிக்கல் மொமெண்ட்டை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எங்கெல்லாம் நீங்கள் காம்ப்ளிகேட்டட் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபார்முலாலாம் வச்சு பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் இந்த சூஸ் காலம் சூஸ் ரோஸ் டேக்கு ட்ராப்பு இதை யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுவீங்கன்றதுல டவுட்டே கிடையாது. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.